இன்றைக்கி ஈவினிங் போல் பசங்க வந்து தக்கோஸ் கேட்டாங்க. சரி தக்கோஸ் செஞ்சு கொடுக்கலான்ட்டு சிக்கன்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் நம்மளுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் சிக்கனை. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் கொத்துனீங்கன்னா இந்த மாதிரி கொத்துக்கறி மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் என்கிட்ட தொர்ச்சேலா ரெடிமேடாக இருந்தது. சரி தொர்ச்சேலா இருக்குது, இல்லைனா நம்மளுக்கு வேணால் சப்பாத்தி கூட வச்சுக்கலாம், சப்பாத்தியில் செஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற சாஸ் எல்லாத்தையும் போட்டு கலந்து அதை ஒரு சாஸ் ரெடி பண்ணிவிட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, குடமிளகா, வெங்காயம், அப்புறம் கறி, மேலே கொஞ்சமாக சீஸ் எல்லாம் போட்டு கடையில் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரோல் பண்ணணும். ஆனால் நான் வந்து மடித்து வந்து க்ரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சுனா தான் மடிக்கிறேன், இந்த பக்கம் பிதிக்கின்னு வருது, இந்த பக்கம் மடித்தா அந்த பக்கம் கைட்டின்னு வருது. சரி எப்படியோ ஒரு வழியாக மடித்து ரெடி பண்ணிட்டேன். பண்ணி அதுக்கப்புறம் க்ரில் பண்ணிவிட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு. நல்லா இருக்குது சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நானும் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு நினச்சின்னு தான் செஞ்சேன். நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. சின்ன பையன் கூட நல்லா ஒரு தக்கம் சாப்பிட்டுட்டாரு. அவ்வளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டாரு.